பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, விநாயகர் சதுர்த்தியை பல பேர் பலவிதமா கொண்டாடி நம்ம பார்த்துருப்போம். ஆனா டிவிக்கு மிக திறமையா மிக புதுமையா விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி இருக்காங்க. அப்படி என்னப்பா கொண்டாடினாங்க அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் அவர்கள் பண்ணாத ஒரு விநாயகர், புதுமையான ஒரு விநாயகரை வச்சு கொண்டாடி இருக்காங்க. அதுல புஷி ஆனந்துக்கெல்லாம் ஒரு சில கேரக்டர்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, அப்படி என்ன கொண்டாடினாங்க அப்படிங்கிறத நீங்க முழுமையா பார்க்கணும்னா காணொலிக்குள்ள வாங்க போய் பார்ப்போம். 1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தெரியும். தாளித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. சென்னை ஆர்கே நகர்ல தற்குறி விஜய் ரசிகர், தாவேகா விஜய் ரசிகர், மன்னிக்கணும் அது பழகதோசல வந்துருச்சு. தாவேகா விஜய் ரசிகர்கள் விஜயை கொண்டாடும் விதமாக, விஜயை ஒரு மிக பிரம்மாண்டமாக கொண்டு போய் சேர்க்கணும் என்ற விதமாக அவர்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி இருக்காங்க. அப்படி என்ன கொண்டாடி இருக்காங்கன்றதை முதல்ல பார்ப்போம். இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் எத்தனை விநாயகர் சிலைகள் பார்த்துருப்பீர்கள். ஆனால் இந்த மாதிரி விநாயகர் சிலையை யாரும் பார்த்துருக்க முடியாது. பிகில் விநாயகர், பீஸ்டி விநாயகர், மாஸ்டர் விநாயகர், ரவுடி விநாயகர், லியோ விநாயகர், துப்பாக்கி விநாயகர்ன்றது பார்த்தீங்களா? இதுவரைக்கும் பிகில் விநாயகர், பீஸ்ட் விநாயகர், மாஸ்டர் விநாயகர், ரவுடி விநாயகர்னு பல விதமாக பல கெட்டப்பை எங்கள் தலைவருக்கு நாங்கள் போட்டு பார்த்துருக்கோம். ஆனால் அதிலெல்லாம் வராத ஒரு சந்தோஷம், அதிலெல்லாம் வராத ஒரு பெருமிதம் எங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இப்போ வச்சிருக்க விநாயகரில் அவ்வளோ அற்புதமான விநாயகர், அதாவது தலைமைச் செயலகத்தில் கையெழுத்து போடக்கூடிய ஒரு விநாயகர், ஒரு முதலமைச்சர் விநாயகரை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிக பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டு ஆரவாரம் செய்கிறாங்க தற்குறி விஜய் ரசிகர்கள். இதுல கொடுமை என்னன்னு வச்சுக்கோங்களேன், அவரோடு இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள், காவல்துறையினர் இவர்களெல்லாம் எளியா வடிவமைச்சிட்டு கூடுதலா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட். அது யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் நம்ம புஷி ஆனந்த். புஷி ஆனந்த கூட்டு அவரை ஒரு எளியா வடிவமைச்சு பக்கத்துல வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இது அவருக்கு தெரிஞ்சு செஞ்சாங்களா இல்ல தெரியாம செஞ்சாங்களான்னு தெரியல. 10 பொருத்தம் பக்காவா பொருந்தது புஷி ஆனந்த் அவர்களுக்கு. அவ்வளவு அற்புதமா இருக்கிறாரு. விஜய்க்கு கூட அந்த கெட்டப் பொருந்தலையோ, புஷி ஆனந்துக்கு மிக சிறப்பா பொருந்தது. உண்மையிலே இதெல்லாம் ஒரு பேசக்கூடிய கண்டென்டாடா, இதையாண்டா எடுத்து பேசுற அப்படின்னு சொன்னா, இதுதான் உண்மையில் பேச வேண்டிய கண்டென்ட். இதுல விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினாங்க, வேற எதுவும் அதுல சிறப்பா எதுவுமே இல்லை. அவங்க எப்பவும் தற்குறின்னு தெரியும், அவர்கள் இதைத்தான் செய்வார்கள்னு தெரியும். இதை ஏன் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதலாம் ஆண்டு மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க. அந்த முதலாம் ஆண்டு மாநாட்டில் 5 பேரை பின்னாடி கொண்டு நிறுத்தினாங்க. அதில் ஒருவர் காமராசர் அவர்கள், அம்பேத்கர், பெரியார். இதை தான் பார்க்கணும். பெரியார் தான் விநாயகரை தூக்கி போட்டு உடைச்சார். விநாயகர் சிலையை தூக்கி போட்டு உடைச்சார். அப்புறமா நீதிமன்றத்தில் போய் தெரியாம மன்னிப்பு கேட்டார். அது 2வது, அது நம்ம பேச தேவையில்ல. இப்போ எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியாருங்க, நாங்க மூட நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விநாயகரை தூக்கிட்டு அதுவும் விஜய் வடிவில் முதலமைச்சரா விநாயகர் இருக்காருன்னு சொல்லி பெருமைப்படுவதெல்லாம் உண்மையிலேயே அறிவார்ந்தவர்கள் செய்யக்கூடிய வேலையா? அப்படிதான் பார்க்கணும். இப்போ நம்ம புதுச்சேரியில தான் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. புதுச்சேரி ரங்கசாமி அவர்களுக்கு அவரை பாகுபலியா கெட்ட போடுவாங்க. அவர் என்ன புது படம் வருதோ, என்னென்னலாம் அவதாரம் அவர் எடுக்க முடியுமோ, இருக்கிறதுலேயே அதிக அவதாரம் எடுத்தவர் நம்ம புதுச்சேரி ரங்கசாமி அவர்கள் தான், முதலமைச்சர் அவர்கள். அதை விட அதிகமான அவதாரங்களை இப்போ விஜய் அவர்களுக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. பெரியாரை கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டு, இல்லப்பா அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க, முதல் வரியே பெரியாரை கொள்கை தலைவர் என்பது முதல் வரியிலே சொல்லிட்டாங்க, நாங்க கடவுள் மறுப்புக்கு அப்பாற்பட்டவர்கள், கடவுள் மறுப்பு மட்டும் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கல. வேற எதை எடுத்துட்டீங்க? பெண்ணிய அடிமைத்தனத்தை போக்குவதை அதை எடுத்துக்கிட்டீங்களா? சமத்துவத்தை எடுத்துக்கிட்டீங்களா? சமூக நீதி எடுத்துக்கிட்டீங்களா? எதை எடுத்துட்டீங்க? சாதி ஒழிப்பு எடுத்துக்கிட்டீங்களா? எதுவுமே அவர்களை பின்பற்றுவதில்லை. காமராஜர் அவர்கள் எளிமையை பற்றி பேசுறாரு. எளிமையாக வாழ்ந்தவர், மிக திறமையாக தமிழ்நாட்டை ஆண்டவர், மிகப்பெரிய அறிவுக்கு சொந்தக்காரர். அவர் என்ன சொல்ல, கிங் மேக்கர் அப்படின்னு சொன்னாங்க. எதையும் உருவாக்கக்கூடிய திறமைப்படுத்தவர். அவரை எடுத்துக்கொண்ட நீங்கள் எந்த இடத்துல எளிமையா இருந்தீங்க? காமராசரை பின்பற்றுறோம்னு சொன்ன நீங்க ஏதாவது ஒரு இடத்துல எளிமையா, நாங்க ரொம்ப எளிமையா இருக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுவும் கிடையாது. அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய நீங்கள் சாதிய ஒடுக்குமுறைகளை ஏதாவது ஒரு இடத்துல எதிர்த்து பேசியிருக்கீங்களா? அவர் வாழ்நாள் முழுக்க சாதியை ஒடுக்குவதில் பேசினார், சாதி அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்னு பேசினார். ஆனா நீங்க அந்த கவின் படுகொலை கொடுத்து வாயே திறக்கல. இந்த மாதிரி எந்த ஒரு தலைவரையும் நீங்கள் பின்பற்றுவோம், சும்மா பேருக்கு போஸ்டர் போட்டா போதும், பேருக்கு அவர்கள் உருவத்தை வச்சுட்டா போதும், இவர்கள் தான் எங்க கொள்கை தலைவர் அப்படின்னு கொண்டு வந்தா போதும் இல்லை, அந்த கொள்கையை நம்ம பின்பற்றி நடக்கணும். அதுதான் முக்கியம். 2வது பாருங்க, விநாயகரை நாங்கள் தூக்கிட்டு நிறுத்துறோங்க, விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க, இவங்க வழியிலே நம்ம போனாலும் நாங்கள் கடவுள் மறுப்புக்கு அப்பாற்பட்டவர்கள்
அதான் சரி, ஓகே, அதை ஏற்கிறோம். ஆனா நல்லா பாருங்க, விநாயகரை தூக்கிட்டு வந்து நிறுத்துற நீங்க விநாயகர் ஒரு இந்துத்துவா கடவுள் என்பதை மறந்துடுறீங்க. பாஜகவை எதிர்க்கிறோம். இப்ப நீங்க வெறும் கடவுளை மறுப்பு மட்டும் பேசுறது இல்ல. இது வந்து பாஜக உருவாக்கிய ஒரு கடவுள். அவர்கள் கொண்டு வந்த இந்துத்துவத்தை முன்மொழியக்கூடிய ஒரு கடவுள். அவர் தான் விநாயகர். அவர் தமிழ்நாட்டோட கடவுளா? அவருடைய வரலாறு தெரியுமா? அவர் எதற்காக உருவாக்கப்பட்டார் என்பது தெரியுமா? இது எதையுமே தெரியாம நீங்க இன்னைக்கு விநாயகரை மிக பிரம்மாண்டமா கொண்டாடுற பேர்ல விஜய்க்கு தூக்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எதனால நடக்குது? விஜய் ரசிகர்கள் இப்படியே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? விஜய் ரசிகர்கள் கடைசி வரைக்கும் தற்குறிகளாகவே கடைசி வரைக்கும் பயணிப்பதற்கு என்ன காரணம்னா அதனுடைய தலைவர் தான் காரணம். என்னடா போய் கடைசியில சுத்திட்டு வந்து விஜய் தலை மேல கை வைக்கிறியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாடு நடத்துறோம், ஒரு பெரிய மாநாடு நடத்துறோம், 2 மாநாடு தொடர்ந்து நடத்தியிருக்கோம். அதுல தன்னுடைய தொண்டர்களுக்கு, தன்னை நம்பி வந்த ரசிகர்களுக்கு நீங்க நல்வழிப்படுத்தும் விதமா ஏதாவது அறிவுரை பண்ணணும், அவர்களை வந்து அரசியல் படுத்தணும். இதுதான் தலைவனின் முதன்மை நோக்கம். பெரியார் அவர்களும் அதைத்தான் செய்தார், அண்ணா அவர்களும் அதைத்தான் செய்தார், எம்ஜிஆர் அவர்களும் அதைத்தான். எம்ஜிஆர் கூட தன்னுடைய ரசிகர்களை ரசிகர்களாவே இருக்கணும்னு நினைக்கல, அவர்களை வந்து அரசியல் படுத்தினார். அவர்கள் வந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஜெயலலிதா அவர்களும் தன்னுடைய தொண்டர்களை வந்து அரசியல் படுத்தினாங்க. எல்லாம் கருணாநிதி உட்பட நம்ம சொன்னோம்னா கூட கடிதம் எழுதுவாரு, அவர்களிடத்துல பேசுவாரு. எதை சரி, அவங்க செய்யறதெல்லாம் திருட்டுத்தனம் அயோக்கியத்தனமாக இருந்தாலும் தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்தி களத்துல இறக்கணும். அதை விட்டுட்டு கடைசி வரைக்கும் அவன் தொண்டனாவே இருக்கணும், கடைசி வரைக்கும் ரசிகனாகவே இருக்கணும். நான் வந்து ரேம்ப் வாக் போவேன், அவங்க உற்சாகப்படுத்தும் ஒரு பாட்டு பாடுவேன், பஞ்சு டைலாக் பேசுவேன், இதை மட்டுமே செய்வேன் என்றால் அவர்கள் கடைசி வரைக்கும் தற்குறிகளாக தான் இருப்பாங்க. கடைசி வரைக்குமே தற்குறிகளாக தான் இருப்பாங்க. அதை விட்டு மீண்டும் வெளியில வர வாய்ப்பே இல்லை. அதை உருவாக்க வேண்டிய தலைவர் அதை செய்யணும். இவர்கள் திமுகவிற்கு நான் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது எதிலனா ஓட்டுக்காக மட்டும்தான், வாக்கு வாங்குவதில் மட்டும்தான் நான் திமுகவிற்கு போட்டியாக வருவோம், அவர்கள் செய்யக்கூடிய அதே அரசியலை செய்வோம். இது ஒன்றும் இல்லை, இது 2 கண் திராவிடம், இது ஒற்றை கண் திராவிடம், அவ்வளவுதான். திமுக எதை செய்கிறதோ, திமுக எதை பின்பற்றுகிறதோ அதையே தான் இவர்களும் பின்பற்றுவாங்க. வேற மாத்தி எந்த வழியும் பயணிக்க மாட்டாங்க. மக்களுக்கான நல்லதை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க. திருட்டு வழிகள்ல முதன்மையாக இருப்பார்கள். இதுதான் இவங்க செய்யக்கூடிய அரசியலே. இதுதான். இது ஒற்றை கண் திராவிடம் இல்லையா? அதனாலதான் திமுகவிற்கும் டிவிகேவுக்கு தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே அப்படின்னு இவங்க தொடர்ந்து போகக்கூடிய காரணம் என்னன்னா, அவங்க இரட்டை கண் திராவிடம், நம்ம ஒற்றை கண் திராவிடம். கிட்டத்தட்ட அவர்கள சரிபாதி நாம தான். அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடியவர்கள் நாம தான். அப்படிங்கிறதுனால இவர்கள் தொடர்ந்து அந்த திராவிடத்தை தூக்கி பிடிப்பாங்க, திராவிட வழியில பயணிப்பாங்க, திருட்டு அயோக்கியதனங்களை முன்னெடுப்பாங்க. முதல்ல கோமாளிகளை கோமாளிகளாகவே வச்சிருக்க கூடாது. தலைவன் கோமாளிகளை தொண்டனா மாற்றணும், மக்கள் பணி செய்ய வைக்கணும், அரசியல் செய்ய வைக்கணும். இதையெல்லாம் செய்ய வைக்கலனா தொடர்ந்து இவர்கள் இது போன்ற விநாயகர் சிலையை வைக்கிறது, அதாவது எப்படி சொல்றது, இன்னும் கொடுமையை பாருங்க. ஒரு இடத்துல முதுகுல கொக்கி மாட்டிக்கிட்டு, நல்லா பாருங்க, பெரியாரின் வழி வந்தவர்கள், பெரியாருடைய அவர்தான் எங்களுடைய கொள்கை தலைவர்னு ஏற்றவங்க முதுகுல கொக்கிய மாட்டிக்கிட்டு வண்டியை இழுக்கிறாங்க கடவுளுக்கு வேண்டிக்கிட்டு. எதுக்கு? விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணுங்க, விஜய் அவர்கள் வெற்றி பெறணும், அதனால வேண்டிக்கிட்டு நாங்க முதுகுல கொக்கி மாட்டிக்கிட்டு வண்டியை இழுக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மூடத்தனம். இது கடவுள் நம்பிக்கையில வருதா? கடவுள் நம்பிக்கைன்றது சாமி கும்பிட்றதோட முடிஞ்சு போச்சு. அதற்கு மேற்கொண்டு செய்வதைத்தான் பெரியார் எதிர்த்தார். அழகு குத்துறது, முதுகுல கொக்கி மாட்டிக்கிறது, தீ மிதிக்கிறது, இதெல்லாம் மூடத்தனம், மூட நம்பிக்கைன்னு சொன்னார். இதை எதிர்த்து பேசணும்ல, இதெல்லாம் செய்யாதீங்கடான்னு சொல்லி அறிவுரை செய்யணும்ல. அதை செய்யாம தற்குறிகளாகவே கடைசி வரைக்கும் வச்சிருக்காரு. அவர் அதைத்தான் விரும்புகிறார். அவன் அறிவு பெற்றுவிட்டால், அவன் தெளிவு பெற்றுவிட்டால் நம்ம பின்னாடி வரமாட்டான்றத அவர் முழுமையா நம்புறார். அதனாலதான் கடைசி வரைக்கும் வச்சிருக்காரு. தெளிவு பெறுபவர்கள் மீண்டு வாருங்கள். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.